வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் சிறகின் ஓசை அப்படிங்கிற பாடத்தில் பறவைகளை பற்றி நிறைய ஒரு ஜிகே வந்திருக்கு பாருங்கள். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. வலசை என்றால் என்ன? வலசை போதல்னா என்னென்னா, கண்டம் விட்டு கண்டம் பறவைகள் பறந்து செல்வதையே வலசை போதல் என்கிறோம், மறந்துடாதீங்க. அடுத்தது இருக்குது ஜிகே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்வோம். கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இங்கிலீஷில் ஃப்ரிகேட் பேர்டு. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது கப்பல் பறவை. தெரிந்து கொள்வோம்ல, ஃப்ரிகேட் பேர்டு இங்கிலீஷில். இது எத்தனை கிலோமீட்டர் நடப்போனா 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இதுக்கு 2 நேம் இருக்குது. கூளைக்கடா கடற்கொள்ளை பறவைன்னு 2 நேம் இதுக்கு இருக்குது. அப்புறம் தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்தப்புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. அடுத்த ஜிகே பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் என்ன வரலாற்று நூல் என்னென்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சிங்கிற நூலை எழுதியிருக்காரு டாக்டர் சலீம் அலி. அடுத்தது ஆர்டிக் ஆலா. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எதுனா ஆர்டிக் ஆலா. பறவையை பற்றி படிப்பு ஆர்னித்தாலஜி. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. முக்கியமான வினாக்களுக்கு விடை பார்த்தோம், ஜிகே பார்த்தோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்